அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் பார்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. Luke chapter 23 verses 43. Jesus said to him, I promise you that today you will be in paradise with me. Today you will be with me in the paradise, Jesus proclaimed. Truly, truly, I'll tell you, he said. பரிசுத்த ஆவியானவரே, நீரை முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த யூடியூப் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரசங்கியாரும் ஒரு மாதிரி இந்த பேரடைஸ் பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. இட் வில் பிரிங் இன் டு எ கன்ஃபியூஷன். ஃபுல் கன்ஃபியூஸ் தான் பண்ணிடுறாங்க. தேர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் அபவுட் த பேரடைஸ். பீப்புள் ஆர் கன்ஃபியூசிங் எவ்ரிபடி. இதனால நிறைய ஜனங்க வந்து பின்னோக்கி போயிடுவாங்க. இந்த பேரடைஸ்ன்றது என்னன்னு வேதத்திலிருந்து நமக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது லூக்கா 16வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல அவர் அவ்வளோ க்ளீனாக சொல்கிறாரு. 16வது அதிகாரத்தில் 23வது வசனம்.
Luke chapter 16 verses 23. சிஸ்டர் நீங்கள் போய் படிச்சிங்கனாக்கா எனக்கு டைம் போயிடுங்க, நானே படிச்சுக்கிறேங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது ஐஸ்வர்யானம் இந்த ஒரு ரிச்மேன், இவங்க 2 பேர் இருக்கிறது, ரிச்மேனும் அந்த ஒரு ஏழை லாசரு இருக்கிறது தான் இருக்குதுங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லாசரோட பேர் பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஐஸ்வர்யத்திலோட அந்த ரிச்னஸோடு வாழ்ந்த அந்த மனுஷனுடைய காரியம் இங்கே இல்லை. ஆனால் 2 பேருமே வந்து மறிச்சு போகிறாங்க. மறிச்சு போன பிறகு ஐஸ்வர்யவானம் மறித்து அடக்கம் பண்ணுகப்படுகிறான். 22வது வசனம், பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது அவன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் பார்க்குறான். அப்போ என்ன ஆகுதுனாக்கா வந்துங்க, there is 2 places there. புரியுதுங்களா? அப்போ அந்த பிளேஸ் பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைக்குது. அதாவது ஆபிரகாம் வந்து மரித்து போன லாசருவை என்ன பண்ணுறாருனாக்கா தேற்றுகிறார். அந்த சீனை தான் வந்து இந்த ரிச்மேன் பார்க்குறான். அவன் இருக்கிறது வந்து ஹேட்ஸ், அதாவது வந்து ஹெல்லிலேருந்து பார்க்குற மாதிரி அதுக்கு அந்த சீன் இருக்குதுங்க. ஆமெனுக்கு பிரியமானவர்களே, அப்போது நாம் இங்கே மறிச்சிருந்துமே ஆண்டவருக்குள்ளாக மறிக்கிற பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறிக்கிற பொழுது நாம் எங்கே போகிறோம்னாக்கா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக கருதப்படுகிற அந்த ஆபிரகாம் வந்து நம்மை தேற்றுகிறது போல ஒரு சீனை தான் வந்து இங்கே ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு என்ன பண்ணுறாருங்க, அவர் காண்பிக்கிறார். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஐசையா சாப்டர் 57 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 57:2 பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்களுடைய படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்கள். நீங்கள் கல்லறைகளில் போயிருக்கிறீங்களா? என்ன போட்டிருக்குதுங்க அங்க? அப்போ நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள். உனக்கு பீஸ்ஃபுல் எண்ட் வேணுமா? நீ பீஸ்ஃபுல்லாக போயிட்டு பேரடைஸில் இருக்கணுமா? அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க? நேர்மையாக நடக்கணும். நேர்மையாக நடந்தாலே நம்ம எங்கே போயிடுவாங்க? சமாதானத்துக்குள்ளாக பிரவேசித்து படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். ரெஸ்ட் இன் பீஸ். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகள் பேசினார். ஆமாங்களா? 7 வார்த்தைகளும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாருங்களா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஜல்தி. செஞ்சு முடிச்சிட்டாருங்களா? சாரிங்க, 6 தான் அவர் முடிச்சார். 1 நீங்களும் நானும் செய்யணும். நீ பாரடைஸ்க்கு போனோம்னாக்கா அன்றைக்கு அந்த கல்வன் என்ன பண்ணா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை நினைவு கூறும்னு சொன்னான். புரிஞ்சிச்சிங்களா? அதனால தான் வந்து அவன் எங்கே போனான், இன்றைக்கே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். அப்போ நம்ம மறிக்கிற தருணம் நமக்கு தெரியுங்களா? நாம பிறந்துட்டோங்க, நம்ம வாழ்ந்து இருக்கிறோங்க. பிரசங்கில வந்து சொல்லப்படுகிறது, ஆவியை விடாது இருக்க எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. பிரசங்கி அதிகாரம், அதாவது எக்லேசியஸ் 8:8 சொல்லப்படுகிறதுங்க. அதே வந்து எக்லேசியஸ் 3:20-21 பார்க்கிற பொழுது எல்லா மனுஷரும் மறிக்கிறாங்க, மிருகங்களும் மறிக்குது. ஆனா மிருகங்கள் மறிக்கும் போது அது தாழ இருக்கிற பாதாளத்தில் அதனோட ஆவி போகுது. ஆனா மனுஷன் மறிக்கும் போது அவனுடைய ஆவி எங்க போகுதுங்க? தேவனிடத்துல உயரத்துல போகுது. அதுதான் வந்து நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிற போது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அவன் உள்ளிருதயங்களில் இருப்பதெல்லாம் அது கண்டறிகிறது. அப்போ வந்து நீங்க யோசனை பண்ணலாம், நான் செஞ்ச தப்பு ஆண்டவருக்கு எப்படி தெரியும்ட்டுன்னு, இல்லைங்களா? இப்போ நீங்கள் எந்த இப்போ நம்ம தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு கட்சியை நீங்கள் பார்க்கும்பொழுது கூட ஒரு கட்சிக்குள்ளாக இருக்கிறவ அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஆப்போசிட் கட்சிக்கு போய் என்ன பண்ணுறாங்க சொல்கிறான், இல்லைங்களா? ஏன் அவ்வளோ போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகம் மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு என்ன நியூஸ் போதுங்க? அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயம் போதுங்களா? அப்போ ஏன் அது ரத்தம், அந்த பாசம். அப்போது தேவனிடத்தில் வந்த ஆவி, தேவன் கொடுத்த ஆவி, அது அவருக்கு கீழ்ப்படியுமா உங்களுக்கு கீழ்ப்படியுமா?
நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க செய்கிற ஒவ்வொரு அக்கிரமும் அநியாயமும் எல்லாத்தையுமே அங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது, நீங்க தூங்கும் போது அது போய் சொல்லிடும். நீங்க ரெஸ்டா இருக்கும் போது என்ன பண்ணின்னு இருக்கோங்க, பிதாவாகிய தேவனிடத்தில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே போட, இன்னைக்கு என்னன்னா காலையிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்ன தப்பு நீ செஞ்சேன்னு எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே போயிடும். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பேரடைஸ் வந்து, இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு டெல்லிக்கு போனோன்னாக்கா, ஒரு ட்ரெயினில் போனீங்கன்னா போகிற வழியில் எத்தனை ஸ்டேஷன் வருது, அங்கெல்லாம் வந்து நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு ஜனங்க ஏறுவாங்க, இருக்கிற ஜனங்க இறங்குவாங்க. ஆனால் உங்களோட இறங்குற இடம் அது கிடையாது. உங்களோட இறங்குற இடம் எதுங்க, டெல்லி தான் இல்லைங்களா? அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் சப்போஸ் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, வர வழியில் யூரோப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல வரும்போது அந்த ஃப்ளைட்டுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த நீங்கள் புக் பண்ண டிக்கெட் ஆகிட்டு அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த ஃப்ளைட் ரெடி ஆகிற வரைக்கும், ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுக்கப்படும். ஆமாங்களா இல்லைங்களா? அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு A to Z எல்லா கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை வைக்குவாங்க. பட் தட் இஸ் நாட் யுவர் ஜோன். அது வந்து ஒரு டிரான்சிஸ்ட் பிளேஸ். அங்கத்துலேருந்து மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க, டெஸ்டினேஷனுக்கு போகணும். அதே மாதிரி தான் இந்த பரதேசி என்பது, அது பரலோகம் அல்ல, நித்திய வீடு அல்ல. தட் இஸ் த பிளேஸ் ஃபார் யூ டு ரெஸ்ட். That is the place what Jesus said about Abraham's comfort. ஆபிரகாம்னாலே தேற்றப்படுவதற்காக நாம் அங்கே அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வைக்கிறாரு. அது 3வது வானத்தில் இருக்குதா 7வது வானத்தில் இருக்குதா, அதெல்லாம் கர்த்தருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இவங்க வந்து ஏதோ அதெல்லாம் போய் பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து அதிக பிரசங்கிகள் நடக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, நாம் மரித்தவுடன் கர்த்தருக்குள்ளாக மரித்தால், நல்லா கவனம் வச்சுக்கோங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் எப்படி ஏற்றுக்கொண்டானோ, அந்த 2 கல்வனில் ஒருத்தன் ஏற்றுக்கொண்டானோ, அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுக்கணும் மறைச்சிங்கன்னாக்கா யுல் பி இன் பேரடைஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, அது எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு தெரியாதுங்க, அந்த 2வது வருகையில் நீங்கள் அந்த இடத்துலேருந்து உங்கள் தூக்கத்துலேருந்து அந்த ரெஸ்ட்லேருந்து தட்டி எழுப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ வந்து அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். புரியுதுங்களா? அப்போ இந்த பாரடைஸ் என்பது, பரதீசி என்பது, அது மனுஷன் தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஆத்மா இளைப்பாறுகிற இடம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல நீங்க கல்லறையில் உங்களுடைய மாம்சம் அது அடைக்கப்பட்டிருந்தால், அந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே ஆவியும் ஆத்மாவும் உங்களுடைய சரீரத்திலே உள்ளே புகும். கல்லறையிலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். உங்களுக்கு இந்த மாம்ச சரீரம் ஒளிந்து ஆவியின் சரீரம், ஜென்ம சரீரம் கொடுக்கப்படும். அதுதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட சரீரம். அது பாவத்தினால் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, யோவான் 1வது அதிகாரம் 12வது 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிய அதிகாரத்தை இயேசு கொடுத்து விட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஜனங்கள் மனுஷனாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை போல பாக்கியவான் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆதலால் தேவன் அன்றைக்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே பிராமிஸ் பண்ண அந்த வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணுங்க, அந்த மனம் திரும்பின கல்லனை போல நாம் மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த பரதேசிலே நாம் சென்று நாம் சமாதானத்தோடு இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. This is the blessed assurance what Jesus has said. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்தின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் நான் வந்து உங்களை
அழைத்து செல்லுவேன் என்றார். ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.